ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் டிலீட் செய்யப்பட்ட தரவு குளறுபடி நினைவிருக்கின்றதா? இன்னமும் தீர்க்கப்படாது இந்த குளறுபடி தொடர்பில் மீண்டும் ஒரு நினைவூட்டலே இது. 2021 ஜூலை 23 அரச தரவு கட்டமைப்பிலிருந்து தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் டிலீட் செய்யப்பட்டமை தொடர்பில் முதன்முறையாக CIDயில் முறைப்பாடு. தேசிய அடையாள அட்டை தகவல்கள், காணி உறுதிகள், சமிஞ்ஞை வரைபடங்கள், வங்கிக் கணக்கு இலக்கங்கள், குற்றவியல் வழக்கு இலக்கங்கள், நீதிமன்ற அறிக்கைகள் உள்ளிட்ட விடயங்கள் அரசு தரவுகள் கட்டமைப்பிலிருந்து எவ்வாறு டிலீட் செய்யப்பட்டன? மருந்து அல்லது மருத்துவ உபகரணத்தை இறக்குமதி செய்யவும் தயாரிக்கவும் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதி தேவைப்படுகின்ற நிலையில் இந்த தரவுகள் எவ்வாறு டிலீட் ஆகியது? கோவிட் தொற்றினால் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் பதிவு மற்றும் உரிமங்களை புதுப்பித்தல் ஆகியவை ஆன்லைனில் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் பின்னணியில் இந்த தரவுகள் டிலீட் ஆனமை பாரிய பிரச்சினையாகும். 2021 அக்டோபர் 3 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற நிலையில் அழிந்த தரவுகளை மீளப்பெறும் நடவடிக்கைகளுக்காக குழு நியமிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. 2021 அக்டோபர் 6 விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. கொரோனா தொற்று நாட்டில் பரவிய நிலையில் மருந்து மோசடியில் ஈடுபடுபவர்கள் கொரோனா தொற்றை தமக்கு சாதகமாக பயன்படுத்தியதாக சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. தரவு கட்டமைப்பை முகாமைத்துவத்திற்கு உட்படுத்திய கணினி தரவுகள் நிர்வாக அதிகாரி 7 மணித்தியாலங்களாக தரவுகளை அளித்ததாகவும் இது திட்டமிடப்பட்ட மருந்து மோசடியின் ஒரு பகுதி என்பதால் குற்றத்துடன் தொடர்புடைய அனைவருக்கும் எதிராகவும் பரந்த விசாரணை நடத்தப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மனித செயற்பாட்டினாலேயே தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளன. தரவுகளை நிர்வகித்த நிறுவனத்தின் அதிகாரி சுமார் 7 மணித்தியாலங்கள் தரவுகளை டிலீட் செய்துள்ளமை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. இது ஒரு திட்டமிடப்பட்ட மோசடியின் ஒரு பகுதி எனவும் இது தொடர்பிலான விரிவான விசாரணை அவசியம் எனவும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. 2021 அக்டோபர் 6 இரகசிய தகவல்கள் அழிந்தமை தவறுதலானது அல்ல எனவும் வேண்டுமென்று செய்யப்பட்ட விடயம் என நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டது. 2021 அக்டோபர் 13 தொடர்ச்சியாக லஞ்ச ஊழல் இடம்பெற்றுள்ளதாக NMRA நிறுவனத்தின் செயற்பாடு தொடர்பில் ஆராய்ந்த 5 அடங்கிய விசேட விசாரணை குழுவின் இடைக்கால அறிக்கையில் வெளிக்கொணர்வு. தரவுகளை அளித்ததன் மூலம் யாராவது லாபம் ஈட்டினார்களா? தரவுகள் அளிக்கப்பட்டது யாரேனும் ஒருவரின் தேவைக்காகவா? குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றன. தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவு மோசடி தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளும் இன்னும் தொடர்கின்றன.